வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைப்பூ பொரியல் தான். வீட்டிலையே மரம் வளர்ப்போம், ஆனால் முருங்கைக்கீரை மட்டும்தான் சமைச்சு சாப்பிட்ருப்போம். இந்த முருங்கைப்பூவை பறித்து பொரியல் வச்சுருக்க மாட்டோம். அந்த மாதிரி முருங்கைப்பூவில் நிறைய சத்து இருக்குது. அந்த பூவை ஒரு கையளவுக்கு பறிச்சாலே போதும். பறிச்சிட்டு அதை நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி தண்ணிலாம் வடியாகிற வரைக்கும் வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் கடுகு ஒரு அரை ஸ்பூன், ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன், 2 வத்தலையும் கிள்ளி போட்டுக்கலாம். கிள்ளி போட்டு கொஞ்சம் தாளித்து விட்டுக்கிட்டு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் ஒரு 15 எடுத்து அதை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். வதக்கி விட்டுட்டு முருங்கைப்பூவில் வெங்காயம் மட்டும் வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் நமக்கு சாப்பிட கஷ்டமாக இருக்குன்னா ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி போட்டு வதக்கும் போது கொஞ்சம் லைட்டாக அந்த புளிப்பு சுவை மாதிரி அதில் கொடுத்துரும். ஆனால் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும். எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு அது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த அந்த முருங்கைப்பூவை ஆட் பண்ணலாம். இந்த முருங்கைப்பூவில் நிறைய சத்து இருக்குது. இப்போ தேர்வு காலம் வரப்போகுது. இந்த நேரத்தில் குழந்தைங்களுக்கு நம்ம முருங்கைப்பூ செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா மறதி போய் ஞாபக சக்தி வரும். அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டரில் ரொம்ப வேலை பார்க்குறவங்க கூட முருங்கைப்பூ எடுத்துக்கிட்டோன்னா நல்ல கண் குளிர்ச்சி ஆகும். முருங்கைப்பூவில் பொடி செய்யலாம், கஷாயம் செய்யலாம், இட்லி பொடி மாதிரி கூட நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற நேரத்தில் ஒரு நேரத்துக்கு பொரியல் செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ஹெல்த்தி தான். இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிடும்போது உடல் நல்ல பலம் பெறும். கண் கோளாறு இருந்தால் கூட சரியாயிரும். ஒரு 40 வயசுக்கு மேலே நமக்கு வெள்ளெழுத்து குறைபாடு வரும். அந்த குறைபாட்டெல்லாம் போக்குறதுக்கு முருங்கைப்பூ பொரியல் நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு கடைசியில் தான் போடுறேன். ஃபஸ்ட்டே போட்டுனா கடுத்து போயிடும். கீரை பொடின்னு சொல்லி செஞ்சு வச்சுருப்பேன் பொரியலுக்கெலாம். இந்த பொடியில் வத்தல், ஜீரகம், சோம்பு 3 தான் வறுத்து திரித்து வச்சுருப்பேன். இதையும் போட்டு கடைசியில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கிளறி விட்டுட்டுனா போதும். சாப்பிட்றதுக்கு நல்ல மணமாகவும் இருக்கும். முருங்கைப்பூ பொரியல் செய்யும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியில் கொஞ்சமாக தேங்காய் பூவும் போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிற வேண்டியதான். சூப்பரான முருங்கைப்பூ பொரியல் ரெடி ஆயிருச்சு. எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீட்டிலையே இருக்கிற ஈஸியாக கிடைக்கக்கூடிய இயற்கை பொருளை வச்சு நம்ம உடலை நல்லாவே நம்ம ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கலாம்.